அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, ஆர்வ மிகுதியை பற்றி பேசினேன். அது நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதனால இது கிட்டத்தட்ட தொடர்ச்சி. என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 45 வருஷமாக ஜோதிட ஆராய்ச்சியில் இருப்பதும், அவருடைய கன்சல்டீஸுக்கு விளக்கங்களை, பலாபரங்களை சொல்வதுமாக இருக்கிறார். தற்சமயம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவருடைய டியூட்டிஸை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமணத்திற்காக தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் சில பெற்றோர்கள் வருவதும், அவர்கள் காட்டக்கூடிய உற்சாகத்தையும், அவர்களுக்கு எழக்கூடிய நியாயமான சந்தேகங்களும், சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வ மிகுதியால் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கிறோம். இதுவும் அந்த நட்சத்திரம் தான், இந்த ஜாதக பொண்ணு நட்சத்திரம் தான், இதே தானே. அப்போ என்ன சார், நீங்கள் இது ஓகே சொல்கிறீங்க, அது வேணான்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட ரெண்டும் அதே பொருத்தங்கள் தானே வருது. ஆம் நண்பர்களே, பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது, நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்கோர் வரும் அப்படின்னு பார்ப்பார்கள். 10 பொருத்தங்களில் 12 பொருத்தங்கள் இருக்குது. அதை உன்னித்து கவனிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஜாதக பொருத்தங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுமா, அது சரியா தவறா, அதற்கெல்லாம் நான் வரல. பார்க்கக்கூடியவர்கள், நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், அவர்களில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்கோர் வருது. அந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர். ஆனால் இந்த ஜாதகங்களை சேர்க்க வேண்டாம், இந்த அலையன்ஸு வேண்டாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து அதே நட்சத்திரம் வருது, கிட்டத்தட்ட அதே பொருத்தங்கள் தான் வரப்போகுது, அதே ஸ்கோர் தான் வரப்போகுது. இந்த ஜாதகம் ஓகே, நீங்கள் பாருங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நினைவுபடுத்தி ஆர்வ மிகுதியால், ஏங்க இதே தானங்க போன மாதம் கொண்டு வந்தேன், அது வேண்டான்னு சொல்லி அமைச்சிட்டிங்களே அப்படின்னா, வெவ்வேறு காரணங்களால் அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தமின்மையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நம் கடந்த காலங்களில் 30 வருஷமோ 40 வருஷமோ அந்த அனுபவம் பெற்று படித்து பல ஜாதகங்களை பார்த்து பரிவர்த்தனை செய்து அவர்கள் வாழ்க்கை முறையை ஒரு 20 வருஷம் பார்த்து அவங்களுக்கு குழந்தைங்களாம் பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் சேர்க்குற அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்க முடியவதில்லை. ஸோ இந்த ஜாதகம் ஏன் சேர்கிறது, அதே நட்சத்திரம் கொண்ட இன்னொரு ஜாதகம் ஏன் சரியில்லை என்று ரிஜெக்ட் செய்யப்படுகிறது என்பதை அவர்களின் ஆர்வ மிகுதியால் நம்மளால் சந்தர்ப்பங்களில் விளக்க முடியாமல் இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற தர்ம சங்கடமான ஆர்வ மிகுதியினால் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி கடந்து வந்தீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்கள்.